விக்கிரவாண்டி தொகுதியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 என்ற 100 விழுக்காடு வெற்றியை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்றதை குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சந்தித்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்ததால் இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக பின்வாங்கியது எனவும், தோற்கப் போகிறோம் என தெரிந்தும் பாமக போட்டியிட்டது எனவும் விமர்சித்துள்ளார். திமுக குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வந்த எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் எனவும், அன்னியூர் சிவாவின் வெற்றிக்கு உழைத்த அமைச்சர் பொன்முடி, எம்பி ஜெகத்ரட்சகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதே நேரத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் 11 இடங்களில் முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணியின் சாதனை பயணமும் வெற்றி பயணமும் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி பரிசு பொருட்களுக்கு கிடைத்தது என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ஆளும் கட்சியினர் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும், 33 அமைச்சர்கள் 125க்கும் மேற்பட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் முகாமிட்டு பரிசு பொருட்களை வாரி இறைத்ததாகவும், அரிசி, மளிகை, தங்க மூக்குத்தி என ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் அளவுக்கு வழங்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இவை அனைத்தையும் மீறி 2024 மக்களவைத் தேர்தலில் பெற்ற 32,198 வாக்குகளை விட கூடுதலாக 75% வாக்குகளை இந்த முறை பாமக பெற்றிருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அவதூறு பேசுவதின் ஆதி தாயே திமுக தான் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், எம்ஜிஆர் பற்றி திமுகவினர் அவதூறாக பேசியதாகவும், காமராஜரை பற்றியே கருணாநிதி அவதூறாக பேசியதாகவும் குற்றம் சாட்டினார். தண்டாளன் என்ற வார்த்தை கந்தசஷ்டி கவசத்தில் உள்ளதாக கூறியவர், இருக்கும் பாட்டைத்தான் பாடியதாகவும் புதிதாக எழுதி பாடவில்லை என்றும் விளக்கமளித்தார். அந்த பாடலை எழுதி முதலில் பாடியது அதிமுகவினர் தான் எனவும் சீமான் தெரிவித்தார். அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சலுக்கர்கள், சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்கள்ல, மந்திரங்கள்ல, என் திருமூலர் வரைக்கும் சண்டாளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க. கந்தசஷ்டி கவசத்திலே சண்டாளர்ங்கிற வார்த்தை எது சொல்லிட்டாருன்னு சீமான நீ இருக்கிற பாட்டை பாடின, எத்தனையோ பாட்டை பாடுறா, இருக்கிற பாட்டை பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க.